ஸோ என்ன சொல்லுகிறேன், உபவாசம் என்பது தேவனை மாற்றுகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களிடமிருந்து எடுத்து போட்டுருங்க. நான் ஏதோ பண்ணி உருண்டு பிறண்டு உண்ணாவிரதம் இருந்து, சில கம்பெனிலெல்லாம் முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சாப்பிடாமல் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். என்னென்னா ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனி என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அதை நீங்கள் செய்கிற வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம்னு இருப்பேன். அது கிடையாது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்னென்னா, என்னுடைய விருப்பங்களை என் ஆண்டவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் விட்டு கொடுக்குற ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும்னா என்னைய நானே என்ன செய்கிறேன், அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, உபவாசம். ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் ஆண்டவரே, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த மனநிலைக்கு உபவாசம் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இப்படி தான் இருக்குது ஆசை ஆண்டவரே, ஆனால் இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா